இரத்தம் கொதிக்கிறது, கண்கள் எரிகிறது. ஸ்டாலின் அவர்களது முகத்தில் பயம் வந்துவிட்டதா? இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. டெல்லிக்கும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கன்னியாகுமரியில் மோடி அவர்கள் ஒரே கூண்டில் 2 எதிர் துருவங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேர் எதிராக மாற்றங்கள் நிகழுமே. ஆனால் மோடி காலில் விழுவதற்கு கூட ஸ்டாலின் அவர்கள் தயங்க மாட்டார் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக ஸ்டாலின் அவர்களிடம் இருப்பது ரிசல்ட்டு தான். ஜூன் 4ஆம் தேதி மாலை எண்ணப்படக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுக்களின் முடிவுகளும் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக அமையுமே. ஆனால் கைது நடவடிக்கை மேற்கொள்வது உறுதிதான். கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் கூறுவது போல் மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சி வந்துவிட்டால் முதல் கையெழுத்து ஸ்டாலின் அவர்களது கைதுதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதற்கேற்பதான் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் பேட்டி ஒன்றையும் அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் டெல்லிக்கும் செல்ல முடியாமல் ஆலோசனை கூட்டத்திலிருந்து ஸ்டாலின் அவர்களை புறக்கணித்து விட்டார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள்தான். அதற்கு மிக முக்கியமான காரணமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் சனாதன பிரச்சனை. வடமாநிலங்களின் 4 சட்டமன்ற தேர்தல்களில் 3 சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக அமோக வெற்றியடைந்ததற்கு காரணம் சனாதன கொள்கைகளை பற்றி பேசி மக்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியதன் விளைவுதான் இந்தியா கூட்டணி தோல்வியடைந்ததாக மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். சரி, டெல்லிக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய போகிறார்? அவருக்கு மொழி பிரச்சனை இருப்பதன் காரணமாக டிஆர் பாலு அவர்களை கலந்து கொள்ளலாம் என்று இந்தியா கூட்டணி இறுதிக்கட்ட முடிவையும் அறிவித்தது. கடைசி நேரத்தில் அனைத்து திட்டங்களும் தோல்வியில் பயனுற்றது. தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது கடைசி ஆயுதமாக இருக்கக்கூடியது அமைச்சரவை மாற்றம்தான். கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமே. ஆனால் அடுத்து திமுகவை தலைமை தாங்கும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்பதற்காக அமைச்சரவை மாற்றத்தையும் அவசரமாக செய்து வருகிறார். ஏன் ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் என்றால் ஜூன் 5ஆம் தேதி அமைச்சரவை மாற்றம் அதிகாலையிலேயே நடைபெறும் என்பதற்கேற்பதான் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஏனென்றால் எப்ப வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதற்கேற்ப அச்சத்தின் காரணமாக அனைத்து ஃபைல்களும் தற்பொழுது ஸ்டாலின் முன்னாடியே வைத்துவிட்டார்கள். காரணம், அமைச்சரவை மாற்றம் என்பது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கிய பதவி வழங்குவதோடு மட்டுமல்ல, சில அமைச்சர்கள் நீக்கப்படுகிறார்கள், புதிதாக அமைச்சர்கள் இணைக்கப்படுகிறார்கள். குறிப்பாக ஆவடி நாசர் அவர்களுக்கு முக்கிய பதவியும் வழங்கப்படுகிறது. பால்வளைத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் அவர்கள் சமீபத்தில் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தற்பொழுது அவருக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.